டேய் சிஎஸ்கே அதுக்குன்னு மேட்சேவா இந்த அளவுக்கா? சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. எதுக்குடா இந்த பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறீங்க? பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாடி தான் தோனி அவுட் ஆனார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அடுத்து டெவால் பிரேவிஸ்க்கும் பிராக்டிஸ் இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்றீங்க. அப்படி எதுக்குதான் இந்த பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறீங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பேட்டிங் ஆர்டர்ல டெவால் பிரேவிஸ் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுது. ஸோ டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் வழக்கம் போல சேஸ் பண்ணாங்க. ஸோ பெரிய ஹோப் இருந்தது, சஞ்சு சாம்சன் வருவார், ஆடுவார், கைட்டுவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார்னு. பட் அவரும் எதுவும் பண்ணல. நம்மளே இவ்வளோ கதறோம். 18 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க கப்பு ஜெயிச்சிருக்கான். அப்போ அவங்க அந்த 17 வருஷத்துல எவ்வளோ கதறி இருப்பாங்க. இங்கே என்ன பாயிண்ட்னா, நம்ம தோக்குறது மேட்ரே கிடையாது, பட் எப்படி தோக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். இந்த கேம் டவுன் அண்ட் அவுட், 1% கூட சான்ஸ் இல்லை ஃப்ரம் பால் ஒன். ஆர்ஆர் பவுல் பண்ணும்போது 2 சைடும் ஸ்விங் ஆகுது, அது ஆகுது, இதாகுது. பிச்சு ஒரு வேளை நல்லா இருக்கும் பவுலிங்க்கு அப்படின்னு நினைச்சோம். பட் ஆர்ஆர் பேட்டிங் வந்தோடனே தெரிஞ்சிச்சு பிச்செல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம பேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா விளையாடி இருக்காங்கன்ட்டு. இந்த வைபவ் சூரியவன்ஷி உண்மையாலே உனக்கு 15 வயசு தான் ஆகுதா? 15 வயசுல நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு யோசிக்க கூட முடியல. இவன் வரான், அசால்ட்டா அடிக்கிறான், 14 பால்ல 50, அங்கேயே கேமை சீல் பண்ணிட்டான். அப்போ அதுக்கு முன்னாடி ஓப்பன் கேட்டீங்கன்னா அப்பவும் கிடையாது. லைட்டா ஒரு 1% சான்ஸ் இருந்தது, அதையும் சூப்பரா முடிச்சு விட்டான். என்ன சொல்றது, இப்போ நம்ம ருத்ராஜ் கைக்வாடையும் ரொம்ப பிளேம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கேம் அதே மாதிரி எல்லாருமே எய்ம் பிளேயர். கார்த்திக் சர்மா நல்லா விளையாடினாரு, பட் ஒரு ஈஸியான கேட்ச்னு சொல்ல முடியாது. பட் அந்த கேட்ச் எல்லாம் இந்த மாதிரி லெவல்ல எடுத்திருக்கணும். அதுவும் வைபவ் சூரியவன்ஷி கேட்ச் எல்லாம் நீங்க விட்டீங்கன்னா மேட்சை 10 ஓவர்லயே முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்றதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் மேத்யூ ஷாட் ஓகே, அகெயின் அதே ஃபர்ஸ்ட் கேம் தான். ஸோ டோர்னமெண்ட் போக போக எப்படி ப்ராக்ரஸ் ஆக போறாங்க சிஎஸ்கே அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஓப்பனிங்ல எனக்கு தெரிஞ்சு ருத்து அண்ட் சஞ்சு வரதுக்கு பதிலா சஞ்சு அண்ட் ஆயுஷ் மாத்திரை வரது ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மிடில் ஆர்டர்ல டெவால் பிரேவிஸும் இல்லை. ஸோ மிடில் ஆர்டர் ஃபுல்லாவே ஒரு யங் பேட்டர்ஸா இருக்காங்க. சர்ஃப்ராஸ் இருக்காரு, பட் ஐபிஎல்ல அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. மேத்யூ ஷாட், கார்த்திக் சர்மா, இந்த மாதிரி எல்லாருமே ஒரு யங் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ ருத்ராஜையும் சஞ்சு சாம்சனையும் பிரிச்சு விட்டு ருத்ராஜ் ஒரு 1 டவுன் விளையாடினாரு அப்படின்னா அவரு ஒரு 10 ஓவர் 12 ஓவர்ல நின்னாருன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரால் கேம்குள்ள கொண்டு வர முடியும். பட் இதெல்லாம் ஹைண்ட் சைட்ல பேசலாம். மேட்ச் முடிஞ்சிருச்சு, இதோட அடுத்த கேம்ல அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் உர்வில் பட்டேல் மாதிரியான பிளேயர்லாம் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல மறந்துட்டேன், ரவீந்திர ஜடேஜா சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணாரு. துரந்தர் ஏர் கட்டிங்ல வந்தாரு, அதே மாதிரி முடிச்சு விட்டாரு. அதுவும் முடிச்சுட்டு ஒரு ஷூட்டிங் ஒன்று போட்டாரு பாருங்க, பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய கதறல்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.